அதனால் கனிமொழி அக்கா பழைய உலகத்துல நின்று கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி கட்சியை நம்பி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. பேரம் பேசி இந்த வண்டியில் ஏத்துங்க, இவங்களை வண்டியில் ஏத்துங்க. அது சேலஞ்சு 2024 சேலஞ்சு. 2024 39 சீட்ல இவ்வளவு பேசுற கனிமொழி அக்கா எல்லா பக்கம் நீங்க பாருங்க, திராவிட கட்சிகள் யாரும் மதுரைக்கு கீழே ஒரு சீட் வாங்க. அதனால் கனிமொழி அக்கா பழைய உலகத்துல நின்று கொண்டு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு எல்லோருக்கும் தெரியும், மோடி அவர்கள் ஜனவரி மாசம் 2ஆம் தேதி திருச்சிக்கு வந்தாங்க, நாட்டு மக்களுக்கு திட்டத்தை அர்ப்பணிச்சாங்க. சென்னைக்கு வந்தாங்க, நாட்டு மக்களுக்கு திட்டத்தை அர்ப்பணிச்சாங்க. மதுரைக்கு வந்தாங்க, திட்டத்தை அர்ப்பணிச்சாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க, எத்தனை இடத்துல கம்ப்ளீட்டா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு வர்றாங்க, திட்டத்தை அர்ப்பணிக்கிறாங்க. மார்ச் முதல் வாரம் வரப்போறாங்க, திட்டத்தை அர்ப்பணிக்க போறாங்க. எதுவுமே செய்யாம திமுக கை கட்டி தமிழக உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு, ஜல்லிக்கட்டு தடையிலிருந்து எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு எலெக்ஷன் அப்ப திமுக பேசுது, ஓ மோடி அவர்கள் எலெக்ஷனுக்காக வர்றாங்க. மோடி அவர்கள் தமிழ் மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்கள், அதுக்காக வருகின்றார்களோ தவிர தேர்தலுக்காக எல்லாம் மோடி ஐயா பூ வரமாட்டாங்க. திமுக காணாமல் போகும் அப்படின்னு சொன்ன பலரை பார்த்துட்டோம். காணாமல் போகும் சொல்லி சொன்னவங்க தான் காணாமல் போயிருக்காங்க. ஆனா திமுக இதற்கு முன்பு 1991 எஸ்டி எவ்வளவு எம்எல்ஏ ஜெயிச்சாங்கண்ணா? 2 தானே, 2 ஜெயிச்சாங்க. 2014 எவ்வளவு ஓட் ஷேர் வாங்கினாங்க? அரௌண்ட் 20%. அதனால் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி கட்சியை நம்பி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. பேரம் பேசி இந்த வண்டியில் ஏத்துங்க, இவங்களை வண்டியில் ஏத்துங்க. இன்னைக்கு நிலைமை எப்படின்னா, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற சில கட்சிகளே இன்னைக்கு மீட்டிங் வர தயாரா இல்லை. டெல்லியில சொல்லிட்டாங்க, அங்க சொல்லிட்டாங்க, இங்க சொல்லிட்டாங்க, நாங்களாம் அடம்பிடிக்க போறோம், நான் கேட்கிற சீட்டை நீங்க கொடுக்கல. அதனால திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பி இந்தியால ஒரு கட்சி 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 1957 இருந்து அரசியல்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி இல்லாம ஒரு தேர்தல் நின்றுருக்காங்களா? 1967 ராஜாஜியா வேணும், கம்யூனிஸ்ட் கட்சி வேணும், எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால கனிமொழி அக்கா இவ்வளவு பேசுறவங்க கூட்டணி இல்லாம நாங்க திமுக நிக்க சொல்லுங்க, டெபாசிட் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். அது சேலஞ்சு 2024 சேலஞ்சு. 2024 39 சீட்ல இவ்வளவு பேசுற கனிமொழி அக்கா கூட்டணியே வேண்டாம் சார், திமுக 70 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி, எங்களுக்குன்னு வாக்கு வங்கி இருக்கு தமிழகத்துல, நாங்க யாரையும் நம்பியும் இல்லை, எங்கள் கொள்கை எங்களுடையது, நாங்கள் தனியா தேர்தல் நிக்க போறோம் சொல்லுங்க. அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளை நம்பி வண்டி ஓட்டி கொண்டு இன்னைக்கு இந்த வீரவசனம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், மதுரைக்கு கீழே ஒரு சீட்டு திராவிட கட்சிகள் வெல்ல போவது கிடையாது. மதுரை கீழே நான் தொடர்ந்து சொல்றேன், நான் சொன்ன பேச்சிலிருந்து பின்வாங்க போவது கிடையாது. களம் மாறிவிட்டது. எல்லா பக்கம் நீங்க பாருங்க, திராவிட கட்சிகள் யாரும் மதுரைக்கு கீழே ஒரு சீட் வாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.